கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் படகுகளில் கடலுக்குள் சென்று மீனவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர். அதன் காட்சிகளை பார்க்கலாம். குளச்சலில் படகுகளில் கடலுக்குள் சென்று மீனவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேக் வெட்டி கொண்டாடி வந்தனர். அந்த காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். தற்போது எத்தனை படகுகளில் கடலுக்குள் மீனவர்கள் சென்றிருக்கிறார்கள்? இது பற்றிய முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது நேற்று இரவு முதலே களை கட்ட தொடங்கி இருக்கிறது. நேற்று இரவு பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இன்று காலையுமே சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள்ல நடந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு குளச்சல் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் சென்று மற்ற மத நண்பர்களுடன் ஆழ்கடலுக்கு சென்று ஆட்டம் பாட்டம் என ஆரவாரத்துடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதாவது இந்த தெற்காசிய மீனவ தோழமை சார்பில் ஜாதி மதங்களை கடந்து பல குடும்பத்தினரை விசைப்படகில் கடல் நடுவே அழைத்து சென்று இந்த கிறிஸ்து பிறப்பை சித்தரிக்கும் வகையில் குழந்தை இயேசுவினுடைய சொரூபத்தை அலங்கரித்து அதன் அருகே கேக் வைத்து குழந்தைகளால் கேக்கை வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதாவது இந்த மீனவர்கள் தங்கள் தொழில் செய்யக்கூடிய இந்த படகுகள்ல வண்ண தோரணங்கள் கட்டியும் வண்ண வண்ண பலூன்கள் கொண்டு அலங்கரித்து ஒளிப்பெருக்கி வசதி ஏற்பாடு செய்து கடலுக்கு நடுவில் அதற்கேற்றமாறு அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆரவாரமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் வள்ளங்கள்லயுமே வாலிபர்கள் ஸ்பீக்கர்லாம் கட்டி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கடல் நடுவே அந்த மீனவ மக்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து விசைப்படகில் வைத்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாடிய நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையுமே ஈர்த்து வருகிறது. மேலும் இந்த குளச்சல் கடற்கரை பகுதி இன்று சுற்றுலா தலம் போல களை கட்டி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான கன்னியாகுமரி திருப்பரப்பு மாத்தூர் தொட்டிப்பாலம் போன்ற அனைத்து இடங்களிலுமே சுற்றுலா பயணிகளுடைய கூட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் குமரி மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.